நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்லி கனடாவுடைய பிரதமர் இருக்காரு. அவர் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை பார்த்து இப்போ கனடாவில் அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது இந்தியான்னு ஒரு நாடு இருக்கான், அந்த இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் இருக்கான், அங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காராம். அவருடைய அந்த காலை உணவு திட்டத்தை பார்த்து தான் நான் கனடாவில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூவில் யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், கூகுளில் எல்லாத்துலேயும் தேடி பார்த்தா ஜஸ்டின் ட்ரூடோ தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு, ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு, இலங்கை தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு, தமிழுடைய பண்பாட்டை பற்றி பேசியிருக்காரு, பொங்கலை பற்றி பேசியிருக்காரு, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றியோ காலை உணவு திட்டத்தை பற்றியோ எங்கேயுமே ஜஸ்டின் ட்ரூடோ பேசுனதில்லை. ஜஸ்டின் ட்ரூடோக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிற விஷயமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் எங்க, நீங்க எங்க? இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது கர்ம வீரர் எங்களுடைய தாத்தா கிங் மேக்கர் காமராஜருடைய கனவு திட்டம். அதை நவீனப்படுத்தி கொஞ்சம் சத்தான திட்டமாக மாற்றி முட்டையை சேர்த்து கொஞ்சம் பருப்பு கொடுத்து ஒரு கூட்டு கொடுத்து கொண்டு வந்தது எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம். இந்த 2 பேர் தான் இந்தியாவிலேயே இந்த பள்ளிக்கூடங்களில் சாப்பாடு போடணுங்கிற முறையை கொண்டு வந்தவர்கள், உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்த திட்டத்தை கனடாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா உதயநிதி ஸ்டாலினுடைய முகத்திரை கிழிக்கப்படி எப்படி இவங்க அப்பட்டமா முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கிற மாதிரி, என்னமோ நம்மெல்லாம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி, நமக்கெல்லாம் அறிவே இல்லாத மாதிரி, இவனுக்கு தான் அறிவாளி மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னாரு. அதுவும் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. எந்த இன்டர்வியூலையும் அவர் சொல்லலை. அவர் ட்வீட் போட்டிருக்காரு, அங்கேயும் சொல்லலை. தமிழ்நாட்டில் காமராஜர், எம்ஜிஆர் இருக்காரு, அவங்க தான் சத்துணவு திட்டத்தோட முன்னோடி. அதுக்கு இவங்க ஸ்டிக்கர் விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ கனடா பிரதமரையும் கோர்த்து விட்டீங்களே ப்ரோ. அதாவது கொஞ்சம் பேசுங்க, தப்பு கிடையாது, மக்கள் கை தட்டணும். இப்போ செங்கலை காட்டினாங்க, திருப்பி அதை எடுக்கிறாங்கன்னொன்னே அது அவுட்டாக போச்சு. முட்டையை தூக்குனா கூமுட்டன்றாங்க, அதுவும் அவுட்டாக போச்சு. இப்போ எதையாவது சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கணும். மக்கள்கிட்ட திமுக ஆட்சியில் சொல்ல